வணக்கம். நான் குலமேயர். இன்றைக்கி இந்த வால் ஹுக்ஸ் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இதை எவ்வளோ பிரயோஜனப்படுத்திக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வால் ஹுக்ஸ் நம்ம வாலில் எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா கூட அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நேரம் கழித்து தான் அதில் எந்த பொருளையாவது தொங்க விட்டாலும் இது சட்டென்று சுவர்லேருந்து டிட்டாச் ஆகி அப்படி கீழே விழுந்து இதில் தொங்க விட்டுருக்க பொருளையும் சேதப்படுத்திடும். அதனால் நமக்கு இந்த வால் ஹுக்ஸ்னாலே இப்படி தான், இது பிரயோஜனம் கிடையாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்போம் இல்லையா. அதை நாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணால் அது பேர்ட்டுக்கு இருக்குன்னு இப்போ சொல்கிறேன். இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், பின்னால் இருக்கிற அந்த பசையுள்ள பேப்பரை உரிச்சிட்டு இப்படி ஒட்டும்போது இப்படி நல்லா சுற்றி அழகாக ஒட்டி விட்டுருப்போம். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டோம் நினச்சிட்டு நம்மளும் போயிருப்போம். அப்புறம் அது எவ்வளோ காஞ்சதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு பேக் எதுவும் தொங்க விட்டாலும் விழுந்து சேதப்படுத்திடும். இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது வாலில் ஒட்ட வச்சுட்டு இங்கேயும் நல்லா சுற்றி நல்லா அழகாக அழுத்தி விடுற மாதிரியே இந்த ஆணி இருக்குல்ல, இந்த ஆணியை சுற்றி நடுவில் நல்லா அழுத்தி விடணும். இப்படி அழுத்தி 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 விட்டு அப்புறம் இதோட ரவுண்ட்லையும் ஃபுல்லாக அப்படியே அழுத்தி விட்டுட்டோன்னா, அழுத்தி விட்டு அப்புறம் நல்லா சர்ஃபேஸ் எல்லா பக்கமும் நல்லா அழுத்தி விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 மணி நேரமோ ஒரு நாள் கழிச்சுனாலும் எந்த ஒரு பொருளை ஹெவியாக தொங்க விட்டாலும் அது கீழே விழாது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். நலமாய் வாழ மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் குலமேயர். நன்றி, வணக்கம்.